அனுப்பி விடலான் இருக்கேன். ஏன்னா இதில் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன். ஏன்னா அவரே ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, 30 நாட்களுக்குள் எப்படி செய்ய முடியும்னு கேட்டிருந்தாரு. அதே ஒரு தலைப்பாக நான் இதில் வச்சுருக்கேன். 30 நாட்களுக்குள் இதை செய்ய முடியுமா அப்படின்னா, இதை வெற்றிகரமாக செய்கிறது மட்டும் இல்லை, இது எந்தெந்த விதத்தில் மிக சீக்கிரம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஆரம்பித்து ஒரு வாரத்திற்குள்ளேயே 5 கோடி மக்களை ரீச் ஆக்கிட்டாங்க. அவங்கள்தான் திருப்பி வாங்க வேண்டியது தான். முதலமைச்சர் சொல்கிற மாதிரி இதில் எந்த சிக்கலுமே இல்லை, தெளிவாக இருக்குது. இன்றைக்கி கூட அவங்க ஒரு விவரமாக வெளியிட்டிருக்காங்க, இவ்வளவு இலகுவாக நாம் பதிவு செய்ய முடியும்னு. ஆக இது ஜனநாயகத்திற்கு தேவையான ஒன்று. இது ஒன்றும் அரசியல் நோட்டீஸ் இல்லை, ஜனநாயகத்திற்கு தேவையான ஒன்று. இதை எதற்கு நீங்கள் உச்சநீதிமன்றம் போகிறீங்க? உச்சநீதிமன்றம் இதற்கு முன்னால் வழக்காடு மன்றம் போகும்போதெல்லாம் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு இந்த சீர்திருத்தம் தேவை என்று முடிவு செய்தால் அவர்களால் தொடரலாம் என்பதா இதற்கு முன்னால் வரைக்கும் உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றங்களும் சொல்லி இருக்கிறது. அதனால் சும்மா இதை சொல்லாமல் நீங்கள் இரட்டை வேடம் போடுறீங்க. இப்போ உங்கள் தொண்டர்கள்லாம் சாலையில் போய் சேர்க்கறதுக்கு உதவி செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. அதனால் இது ஒரு ஜனநாயக நடைமுறை. இது சிறப்பாக நடைபெறுவதற்கு கட்சிகள் உதவி செய்ய வேண்டுமே தவிர இதற்காக போராடக்கூடாது என்பது எனது கருத்து. இதை தாண்டி இன்னொன்று வரும்போது சேகர் பாபு அவர்களோட ஒரு பேட்டி படித்தேன். ஏதோ மியூசிக்கல் சேரில் பிஜேபியில் தலைவர்கள் உட்காருவாங்க அப்படின்னு. மியூசிக்கல் சேரில் உட்கார்ந்தாலும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும், யார் வேணாலும். ஏன்னா அது மாதிரி மரியாதைக்குரிய தம்பி அண்ணாமலையை நீக்குனாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படி கிடையாது. 3 வருடங்களுக்கு ஒரு முறை எங்கள் கட்சியில் உட்கட்சி தேர்தல் வரும், அதில் தலைவர்கள் நியமிக்கப்படுவார்கள். ஆக அப்படிப்பட்ட உட்கட்சி தேர்தல் வந்த பிறகுதான் தலைவர் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. நீங்கள் மியூசிக்கல் சேரில் கூட எங்கள் கட்சியில் 14 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் 40 லட்சம் தொண்டர்கள் இருக்கிறார்கள், உறுப்பினர்கள். இதில் யாருக்கு வேணாலும் மியூசிக் சேரில் உட்கார்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் நீங்கள் வச்சிருக்கிற மியூசிக்கல் சேரில் அது கலைஞர், அப்புறம் அண்ணன் ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி, அப்புறம் இன்பநிதி, அதுக்கப்புறம் என்ன நிதியோ அவங்களுக்கு மட்டும்தான் மியூசிக்கல் சேரில் உட்கார இடம் கிடைக்கும். எங்கள் அப்படி கிடையாது. அதனால் நீங்கள் கிண்டல் பண்ணலாம். உங்களுக்கு வேணால் ஏடிஎம்கேலேருந்து வந்து மியூசிக்கல் சேரில் உட்கார்றதுக்கு இடம் கிடச்சிருச்சின்னு இவ்வளோ பேசுகிறீங்க. ஆனால் ஜனநாயக முறைப்படி ஒரு கட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, அவர் சொல்லி தான் ஆகணும். உண்மையே சொல்ல வேண்டும் என்றால் தேர்தல் அரசியலில் இருக்கிறவங்க எல்லாருமே எஸ்ஐஆரை அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். அவங்க அது சரியாக தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அவங்கெல்லாம் பார்க்க போகிறாங்க. லிஸ்ட்டு வரப்போகுது, அதை எல்லாரும் வெரிஃபை பண்ணவும் தான் போகிறாங்க. வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட போகிறது, அதையெல்லாம் பார்க்க தான் போகிறாங்க. அதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் தெரிவிக்கலாம். ஆக வெளிப்படையாக செய்யப்படுகின்ற ஒன்றை நீங்கள் எப்படி எதிர்ப்பீங்க? என்னொன்று நான் எதிர்க்கிறேன், பாஜக இதன் மூலம் வெற்றி பெற முயற்சி செய்கிறதா? இது என்னங்க இது? தேர்தல் நடைமுறையை நீங்கள் கேள்விக்குறியாக்குறீங்க. எப்படி பாஜக யார் ஓட்டு போட்டால் தான் வெற்றி பெற முடியும்? அப்போ நீங்கள் தோல்வி அடைய போகிறீர்கள் என்பதை இப்போதே ஒப்புக்கொண்டிருக்கிறீர்களா என்பதான் எனது கேள்வி. இல்லை, இதில் வந்து நான் உண்மையிலேயே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களையும் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்களையும் நன்றியோடு நான் நினைவு கூறுகிறேன். ஏன்னா இதற்கு முன்னால் அவர்கள் கண்டுபிடித்த அந்த டெட்டனேட்டர்களும் அந்த குண்டுகளும் வெடித்தது என்றால் மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் மட்டுமல்ல உயிரிழப்பையும் ஏற்படுத்தி இருக்கும். இந்த உயிரிழப்பை யாராலையும் தாங்கிக் கொள்ள முடியாது, மன்னிக்க முடியாது. ஒயிட் காலர் டெரரிசம் என்ற ஒரு பெயர் இந்தியாவில் இருந்து வருகிறது. ஒயிட் கோட் டெரரிசம் என்றால் எங்களால் யாராலையும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று. ஆனால் காங்கிரஸ் இதில் சாஃப்டாக நடந்து கொள்கிறார்களோ. சிதம்பரம் அவர்களின் கருத்துக்களை பார்த்தீங்கன்னா ஏதோ அதை நியாயப்படுத்துவதை போல இருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உளவுத்துறை சிறப்பாக செயலாற்றினதுனால தான் இதை இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு மத்திய அரசை கேள்வி கேட்கிற இதே தமிழக அரசை சார்ந்த கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள், காங்கிரஸாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், ஒரு வேங்கை வயலில் ஒரு டேங்க்கில்
ஒரு மலம் கலந்ததை உங்களால் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. செல்வ பெருந்தையை நான் கேட்குறேன், இன்னைக்கு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஜெயக்குமார் என்ற உங்கள் கட்சி தலைவர் தான் கொலையுண்டார், இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஏன் நேரு அவர்களோட சகோதரர் கொலை இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆக ஒரு திருட்ட கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் உலக அளவில் நடந்த தீவிரவாத தாக்குதலை நீங்கள் இப்படி கொச்சைப்படுத்தி கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு தேசப்பட்டாளர்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். இன்னைக்கு பக்கத்து தெருவில் நடக்கிறத கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியல. எதையுமே தமிழ்நாட்டில் எதை கண்டுபிடிச்சாங்க நீங்கள் சொல்லுங்கள். இது வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை என்னாச்சு? யாரை கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஆக உங்கள் உளவுத்துறை எப்படி வேலை செய்யுது? கோயிலில் உண்டியல் கிட்ட 2 பேர் கொலை செய்யப்படுறாங்கங்க. சாமானிய ஒர்க்கர்ஸு கோயிலுக்குள்ள கொலை செய்யப்படுகிறார்கள். அப்போ தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இப்படி ஒரு நம்ம பக்கத்து தெருவில் நடக்கிறதே உங்களால் கண்டுபிடிக்க முடியல. உலக அளவில் இந்தியா மேலே ஒரு வன்மம் வைத்துக்கொண்டு சில தீவிரவாதிகள் நடத்துகின்ற இந்த தீவிரவாத தாக்குதலை இரும்பு கரம் கொண்டு அடக்கி கொண்டு இருக்கிறார்கள். இதை நீங்கள் பேசி கொண்டு இருக்கிறீர்கள். வேதனை இது.